சம்பாவனத்துல எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. எல்லா பக்கமும் சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பறவைகள்ல ஜுமரி அப்படிங்கிற ஒரு புறா இருந்துச்சு. அதுக்கு கண்ணு தெரியாது. இந்த மரத்துல நிறைய பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்றது அவங்களுடைய சிரிப்பு சத்தத்திலேயே தெரியுது. ஆனா அந்த மரத்துல எத்தனை பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாலுமே கண்ணு தெரியாத அந்த புறாவை எல்லாருமே கிண்டல் தான் பண்ணுவாங்க. காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகள்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாவம், அதனால அந்த புறா ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அட இங்க பாருங்க, வானிலை எவ்வளவு அழகா இருக்கு. இப்போ பறக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குல்ல? அட நம்ம எல்லாருக்கும் சரிதான். ஆனா பாரு, இந்த புறா அதுக்கு கண்ணு தெரியாது இல்லையா? அதனால வானிலை எப்படி இருந்தா அதுக்கு என்ன தெரிய போகுது? என்னால பார்க்க முடியாதுதான். ஆனா நீங்க எல்லாரும் வானிலைய பார்த்து சந்தோஷப்படுறீங்கல்ல, அதுல அந்த வானிலை எப்படி இருக்குன்னு கணிக்க முடியும். ஜுமரி, உண்மையிலே நீ ரொம்ப பாவம். எப்பவுமே இந்த கூட்டுக்குள்ளேயே தான் இருக்க. உன்னால எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது, எந்த சந்தோஷத்தையுமே பார்க்கவும் முடியாது. அதனால என்ன, என்னுடைய வாழ்க்கை பூரா இருட்டு மட்டும்தான் இருக்கோ என்னவோ. ஜுமரி புறாவால அந்த மரத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. அதனால அந்த ஆலமரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மத்த பறவைகள் அதுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, இந்தாங்க அத்தை, எங்க அத்தை உங்களுக்காக பக்கோடா கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நல்லா இருமா. நல்லதா போச்சு, உன்னுடைய மாமியார் எனக்கு பக்கோடா கொடுத்து அனுப்புனது. ரொம்ப நேரத்துல இருந்து நான் பசியில இருக்கேன். யாருமே சாப்பாடு கொடுக்க வரவே இல்லை. அவங்களுக்கு என்ன, அவங்க சொல்றத சொல்லிடுவாங்க. ஆனா செய்யறதெல்லாம் நாங்க தானே. வீட்டு வேலைய பார்க்கணும், அவங்களையும் நல்லபடியா கவனிச்சுக்கணும். விட்டுட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. எங்க வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே இந்த ஆலமரத்துல ஒருத்தங்க இருக்காங்க. என்னோட மாமியார் அவங்களுக்கு சேவைகளை வேற செய்ய சொல்றாங்க. ஜுமரி புறா ஒரே ஒரு பக்கோடாவை எடுத்து சாப்பிட்ட உடனே அதுக்கு அந்த பக்கோடா ரொம்ப காரமா தெரிஞ்சது. அது சத்தமா கத்துச்சு. அட கடவுளே, என்ன இது? இதுல காரம் இவ்வளவு இருக்கு. ஆ புல்புல், நீ எதுக்காக இதுல இவ்வளவு காரம் போட்டிருக்க? ஐயோ, எடுத்துட்டு வந்து கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல தேவையில்லாம பேசுறீங்களா? காரம் அதிகமா தானே இருக்கு, கம்மியா ஒண்ணும் நான் கொடுக்கல இல்லையா? சாப்பிடுறதுனா சாப்பிடுங்க, இல்லனா உங்க விருப்பம். என் மாமியார் சொன்னதுனாலதான் உங்களுக்கு பக்கோடா எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். உங்களுக்கு என்ன தெரியும் இதை செய்யறதுக்குள்ள எவ்வளவு வேர்த்து குடிச்சுன்னு? நீங்க இங்க சந்தோஷமா சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. புல்புல் இந்த மாதிரி திட்டினதை கேட்டு பாவம் அந்த புறா ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. ஆனா பசி அதிகமா இருந்ததுனால அந்த காரமான பக்கோடாவை கூட அது வேற வழி இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. மெதுவா மெதுவா நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்போ குளிர்காலமும் வந்துருச்சு. அட கடவுளே, என்ன இது இப்படி குளிருதே? என்கிட்ட போட்டுக்க ஸ்வெட்டர் கூட இல்ல. ஐயோ, ஸ்வெட்டர் இல்லாம குளிர்ல நான் ரொம்ப கஷ்டப்பட போறேன். என்ன ஆச்சு கிளியே? மனசுக்குள்ளேயே என்ன புலம்பிக்கிட்டு இருக்கே நீ? அத்தை, குளிரு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற யாருக்கிட்டயும் ஸ்வெட்டர் கூட கிடையாது. போன வருஷம் பயன்படுத்தின ஸ்வெட்டர் எல்லாமே கிழிஞ்சு போயிடுச்சு, இல்லனா சின்னதாயிடுச்சு. குளிருது அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்படின்னா நீங்க ஸ்வெட்டர் வாங்கிக்க வேண்டியது தானே. உங்களுக்கு தெரியாதா குளிர்காலம் வரப்போகுதுன்னு? முன்னாடியே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஸ்வெட்டர் வித்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு புறா இருந்துச்சுல, அது இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போயிடுச்சு. நாங்க ஸ்வெட்டர் எங்க இருந்து வாங்கிட்டு வருது? காத்து ரொம்ப சில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க கூட்டுல இருக்கிறது தான் நல்லது போல. ஆனா கூட்டுக்குள்ளேயும் குளிர்ல தப்பிச்சுக்கிட்டா நல்லது. அடக்கிளியே, எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? என்கிட்ட கொஞ்சம் உள்ளன் இருக்கு. நான் உனக்காக ஒரு மஃப்ளர் தைச்சு தரேன். நான் அப்பெல்லாம் நல்ல மஃப்ளர் தைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் உனக்கு கண்டிப்பா மஃப்ளர் தைச்சு தரேன். ஆனா உங்களுக்கு கண்ணு தெரியாதே. நீ அமைதியா பாத்துக்கிட்டு இரு. நான் கண்ணு தெரியாமையே எப்படி மஃப்ளர் தைக்கிறேன்னு. ஜுமரி புறா ஒரே நாள்லயே ஒரு மஃப்ளரை தைச்சு முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் அந்த கிளி கிட்ட கொடுத்துச்சு. அட புறா அத்தை, உண்மையிலே இது அதிசயம்தான். நீங்க கொடுத்திருக்கிற இந்த மஃப்ளரை போட்ட உடனே மொத்த குளிரும் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்படிப்பட்ட மஃப்ளர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நீங்க போட்ட டிசைன் எவ்வளவு அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சது இல்ல? அவ்வளவுதான், வேற என்ன எனக்கு வேணும்?
ஆனா இது நீங்க எப்படி தைச்சீங்க? உங்களுக்கு தான் பார்வையே இல்லையே. கடவுள் நமக்கான ஒரு வழியை மூடிட்டா கண்டிப்பா இன்னொரு வழியை திறந்து விடுவான். நான் பார்வை இல்லைனாலும் நல்லபடியாவே ஸ்வெட்டர் மஃப்ளர் எல்லாம் தைப்பேன். அந்த கிளி போட்டிருக்கிற மஃப்ளரை பார்த்து காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் அதே மாதிரி மஃப்ளர் வாங்கணும்னு டிசைட் பண்ணாங்க. ஆனா அந்த கிளி எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு, நம்ம சுமரி புறா தான் அதை தைச்சுதுன்னு. அதை கேட்டு யாருமே அதை நம்பல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கே நீ? சுமரி புறா ஸ்வெட்டர் பின்னுதா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு பார்வை நல்லாவே இருக்கு, ஆனா என்னாலயே அவ்வளவு அழகான டிசைன் போட முடியாது. ஆனா சுமரி புறாவுக்கு பார்வையே தெரியாது, அதால இவ்வளவு அழகான டிசைன் போட முடியுமா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு அது கவலை இல்ல. நான் இன்னைக்குதான் உண்மையிலே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க உண்மையிலேயே நல்லாதான் ஸ்வெட்டர் பின்றாங்க. இப்ப குளிர்ல நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்ல, ஏன்னா நம்ம கிட்ட ஸ்வெட்டர் மஃப்ளர் எதுவுமே கிடையாது. என்னால நம்ப முடியல. நான் நாளைக்கே அந்த சுமரி புறா கிட்ட போய் இது என்னங்கறத கண்டுபிடிக்கிறேன். துன்துன் பறவை சுமரி புறாவை பார்க்க போச்சு. அப்ப அது அங்க பாத்துச்சு. உண்மையிலேயே சுமரி புறா ஒரு ஸ்வெட்டரை தைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டிசைன் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டா கண்டிப்பா அது நல்ல குளிர் தாங்கும். சுமரி புறா, என்ன மன்னிச்சிடு. இது வரைக்கும் நாங்க எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணிருக்கோம். ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்காகவும் ஒரு ஸ்வெட்டர் பின்னி கொடுக்கறியா? ஆஹா, கண்டிப்பா. எனக்கு இந்த வேலை பண்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு. சுமரி புறாவோட திறமைய பத்தி இப்போ காட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் அதுகிட்ட ஸ்வெட்டர் பின்னி கொடுக்க சொல்லி கேட்டாங்க. சுமரி புறா இப்போ ஒரு ஸ்வெட்டர் கடைய ஓபன் பண்ணி இருந்துச்சு. அங்க வரவங்க எல்லாருமே சுமரி கிட்ட ஸ்வெட்டர் வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதோட ஸ்வெட்டர் சீக்கிரமாவே வித்து தீர்ந்துகிட்டு இருந்துச்சு. அதனால யார்கிட்டயும் கை நீட்ட வேண்டிய அவசியமே அதுக்கு கிடையாது. அப்படி அது அதோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, அன்னைக்கு தெரியாம உங்களை நான் ஏதேதோ சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச வித்தை நிறைய இருக்குல்ல, தயவு செஞ்சு எனக்கும் அதை கத்து கொடுக்கறீங்களா? கண்டிப்பா, நான் உனக்கும் கத்து கொடுக்கறேன். அப்போ நீ உன் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஸ்வெட்டர் தைச்சு கொடுக்க முடியும். சுமரி புறா சில பறவைகளுக்கு ஸ்வெட்டர் பின்றது எப்படின்னு கத்து கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்வெட்டரை அதே செஞ்சு விற்கவும் ஆரம்பிச்சுது. அதனால நிறைய பேர் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அதுக்கு பார்வை இல்லைங்கறத பார்த்து யாருமே கிண்டல் பண்றது இல்ல.